ரைட். இயேசுவின் நாமத்தினாலே இந்த சங்கீதத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நல்ல கேளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரன் தாவீது, தாவீதின் குமாரன் இயேசு, இயேசுவின் குமாரன் நாம். சொல்லுங்க. ஆபிரகாமின் குமாரன் தாவீது, தாவீதின் குமாரன் இயேசு, இயேசுவின் குமாரன் நாம். நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்கு தலைப்பிள்ளைகள். நம்ம எல்லாருமே யாரு? இப்போ பேபியும் தலைப்பிள்ளை, அவங்க அம்மாவும் தலைப்பிள்ளை. இவங்க ரெண்டு பேருக்கும் தகப்பன் யாரு? இயேசு. நீ மாம்சத்தின் அடிப்படையில் ரெண்டு அவ அப்பா, இவங்களுக்கு வந்து தாத்தா. ஆனால் ஆவிக்குரிய முறையில் ரெண்டு பேருக்கும் தகப்பன் யாரு? இயேசு. ரெண்டு பேருமே தேவனுக்கு தலைப்பிள்ளைகள். அல்லேலூயா. கவனிக்க நல்ல. அல்லேலூயா. இந்த தலைப்பிள்ளையாய் ஏன் தேவன் நம்மை பிறக்க செய்தார் என்றால், நீங்கள் நன்றியோட பழைய ஏற்பாடில் முதல்ல அல்லேலூயா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் தேவன். உண்டாக்கின உடனே தேவன் வந்து இந்த தேவ தூதர்களை தன்னை துதிக்கவும் மகிமைப்படுத்தும்படியாக வைத்திருந்தார். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது, இந்த லூசிபர் என்பவன் தன் இருதயத்தில் நினைத்தான், அல்லேலூயா அவர் மாத்திரம் துதிக்கணுமா, நம்ம தேவனை ஆகக்கூடாதான்னு நினச்ச உடனே உடனே என்ன பண்ணிட்டாரு? அல்லேலூயா மனசில் நினச்ச உடனே கிளதளிட்டாரு. அதான் 1வது வசனமும் 2வது வசனமும் ஆதியாகமத்தில். அது பூமியானது சீர்கேடும் ஒழுங்கின்மையுமா இருந்தது. அதனால ஆழத்தில் இருள் இருந்தது, ஆவியானவர் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். இது 2 வசனம் தான் ஒரு உலகமே கடந்து போனது. அதுக்கப்புறம் தேவன் இந்த தூதர்கள் எல்லாம் தள்ளிட்டு தன்னை வணங்கும்படியாய், தன்னை துதிக்கும்படியாய் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை மண்ணினால் உண்டாக்கி தன் சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமா ஆக்கினார். அந்த ஜீவ ஆத்துமா தன்னை வணங்கும்படியாக செய்தார். இவனையும் கெடுத்துடணும்னு தான் பிசாசானவன் இந்த ஏவாள் மூலமாய் வந்து அந்த அல்லேலூயா பழத்தை சாப்பிட வைத்து சாபம் உள்ள நுழைய வைத்தான். முதல் சந்ததியான ஆதாமின் மகனாகிய காயின் பாவம் செய்தான். தலைப்பிள்ளை அல்லேலூயா பாதிக்கப்பட்டது. அப்புறம் தலைப்பிள்ளைகள் எல்லாம் பயங்கரமாய் பாதிக்கப்பட்டது. அல்லேலூயா. பயங்கரமாய் பாதிக்கப்பட்டது. எல்லா தலைப்பிள்ளையும் பாதித்த உடனே இந்த கிறிஸ்துவை அறியாத பிரஜாதி இனத்தில் உள்ளவர்கள், கொடுமை உள்ளவர்களாய் இருந்தவர்கள், இந்த கிறிஸ்துவர்களை, இந்த தேவனை அறியாதவர்களை, ஜனங்களை நெருக்கினார்கள். பார்வான் ஆட்சி செய்கிறான். இப்போ நம்ம அல்லேலூயா ஸ்டாலின்லாம் வராத வரத்து வந்துட்டாரு. உங்களுக்கு தெரியாது. இப்போ தான் ஆள் டீசெண்டாக இருக்கார். அவங்க இந்த ஆட்சியில் இருக்கவங்களுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தா வராத வரத்து வந்துடுவாங்க. ஏன்னா அதிகாரம் கையில் இருக்குன்னு. இந்திரா காந்திக்கு ஒரு மகன் உண்டு. அவன் பேர் சஞ்சய் காந்தி. ரோட்டில் காரில் போயிருக்காரு. எதிர்த்தால எருமை மாடு வந்துட்டு, எருமை மாடு போட்டு பிரேக் போட்டு இந்த எங்கே உள்ள எஸ்பி யார் அப்படின்னா, எஸ்பியை உடனே தூர வேறு நாட்டுக்கு வேறு ஸ்டேட்டுக்கு தூக்கி போடுன்ட்டான். எருமை மாடு கூட வந்து குறுக்க வந்தது. இவன் காங்கிரஸ் ஆட்சி இந்திரா காந்தி இருக்கிறதுனால தான் செய்ய முடியுது. இது பிஜேபி இருந்தாலும் செய்ய முடியுமா? அதே போல பார்வோன் இந்த இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தியிருக்கும் போது, பார்வோனை காட்டிலும் பார்வோன் மகன்னா யாரை இது பண்ணனா, இந்த ஜனங்களை பூரா பயங்கரமாக கொத்தடிமையாக சவுக்கடி கொடுத்தான். மகன் சாலமோனுடைய மகன் தான் சொன்னான், என் அப்பா உங்களை விரல்னால தெரிஞ்சாரு, நான் சாலமன் மகன் தான். அவன் பேர் என்ன பேரு? ரெகபயாம். நீ எரமியாம். ரெகபயாம். அவன் எங்கள் அப்பாவது உன்னை விரலால் தண்டிச்சார், நான் இடுப்புனால தண்டிப்பேன், கொடுக்குனால தண்டிப்பேன் அப்படின்ட்டான். 2 வருஷம் கூட ஆளலை, தூக்கிட்டார் ஆண்டவர். அதே போல இந்த பார்வோனின் அல்லேலூயா அதிகாரி மகன்கள், அந்த பதவியில் இருக்கிற மகன் பூராமே அவங்களுடைய அடக்குமுறையை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா இந்த இஸ்ரவேலர்கிட்ட. 400 வருஷம் தேவனே அறியலை. 400 வருஷமா பயங்கர சங்கடப்படுறாங்க. இவங்களுமே
இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் தெய்வத்தை? எகிப்தியரின் தெய்வத்தை. இவன் பிரச்சனையை பாருங்க. இங்க உள்ள தலைப்பிள்ளையை காப்பாற்றணும். எங்க உள்ள தலைப்பிள்ளை? இஸ்ரவேலருடைய மூத்த மகனை காப்பாற்றணும். அவங்க உள்ள தலைப்பிள்ளையெல்லாம் கொல்லணும். யார் தலைப்பிள்ளைய? எகிப்தில் உள்ளத. ஆண்டவர் ஒரு திட்டம் போட்டாரு. நான் சங்கார தூதனை இன்னைக்கு அனுப்ப போறேன். எகிப்தில் உள்ள தலைப்பிள்ளைகள் சிறைச்சாலையில் இருக்கிற வரையும், அல்லையா ராஜா ஸ்தானத்தில் இருக்கவன் தலைப்பிள்ளை வரையும் எல்லாருமே மாண்டு போவார்கள். தலைப்பிள்ளை சங்காரம் உண்டானது. அல்லேலூயா. அந்த தலைப்பிள்ளை சங்காரம் அந்த அவங்களுக்கு உண்டான பிறகு தேவன் நியாயாதிபதியா இருக்கிறதுனால, நம்மள அநேகர் பாவம் செய்தபடினாலே, தேவ சத்தியத்தில் நடக்காதனால இந்த தலைப்பிள்ளைகளையும் கொல்ல துணிந்தார் தேவன். ஏன்னா அவர் நீதி உள்ள மனுஷன். யாருக்கு போனாலும் நினைச்சுவாரு நியாயம் இருக்கிறவர். அதனால நீங்க உலகத்திலே பாருங்க, தலைப்பிள்ளை, அது ஆண் பிள்ளை தலைப்பிள்ளையா இருந்தால் பயங்கரமாய் பாதிக்கப்படும். எல்லாம் வெளியே போயிடாதுல. மழை பெய்யுது, இடி இடிக்க வெளியே போயிடாங்க. எதுக்கு? தலைப்பிள்ளை வெளியே போயிடக்கூடாதான். ஏன்னா தலைப்பிள்ளை அவனுக்கு கொட்டைக்கால் நாட்டிற்கு 8 ஆண்டு கல்யாணம், வெளியே போகக்கூடாதுன்னு உள்ள வச்சுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்லது கெட்டது பொங்கல் கிங்கல்லாம் வந்துட்டுனா தலைப்பிள்ளைலாம் வெளியே போட மாட்டாங்க. கொடை கோயிலுக்கு கால் நாட்டின்னா தலைப்பிள்ளை வெளியே போக விட மாட்டாங்க. நாங்கள் ஒரு தடவை அப்படி தான் மனுஷனுடைய தலையில் தண்ணி அடிச்சுட்டு அங்கே கோயிலில் கால் நாட்டியிருக்கு. அந்த சாமிக்கு கொடை வச்சுட்டாலே 8 நாளுக்குள்ள ஒரு ஆள் இறந்து போவோம், ஒரு வரி அவுட் ஆகிடும். நாங்கள் அதெல்லாம் யாபத்தில் இல்லை. 3 பேரும் தண்ணி அடிச்சுட்டு நேரம் பஸ் ஏறி எங்கே போயிட்டோம்? அங்கே கேரளாவுக்கு போயிட்டோம். இங்கே 2 நாளாக போட்டு தேடுதாங்க. ஆளை தேடலை. இவனை எங்கேயும் செத்துறப்படாதன்னு கால் நாட்டிருக்கலாம். அல்லேலூயா. இந்த தலைப்பிள்ளை சங்காரம் அடிமைத்தன வீடாகி எகிப்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, அதுக்கப்புறம் எல்லாருமே தொடர்ந்தது. ஆரோன் பிள்ளையிலிருந்து, மோசையின் பிள்ளையிலிருந்து, சாலமோன் இல்லை நன்றியோடு கூட துதிக்கிறேன், தாவீதின் பிள்ளையிலிருந்து, அல்லேலூயா, எல்லாருடைய பிள்ளைகளும் தலைப்பிள்ளைகள் பாதிக்கப்பட்டது. அல்லேலூயா. அநீதியாக நடந்த எல்லாருடைய தலைப்பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டது. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இறங்கினார். இறங்கி இந்த தலைப்பிள்ளையாய் தானே பிறந்து அவர் மரித்து நம் தலைப்பிள்ளைகள் மேல் வருகிற சாபத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? சுமந்துட்டார். தலைப்பிள்ளையெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? விடுவிச்சிட்டார். இப்பவும் நாட்டில் பார்த்தீங்கன்னா தலைப்பிள்ளைகள் பயங்கரமாக பாதிக்கப்படும். தலையை என்ன செய்யக்கூடாது? கல்யாணம் முடிக்கப்படாது சொல்லுவாங்களா? இந்த ஏன்னா ஒரு தலையில் அடிபட்டாலும் ஒரு தலை என்ன செய்யாது? அடிபடாது. நீங்கள் தலைப்பிள்ளையா? அவள் நீங்கள் தலைப்பிள்ளையா? இல்லை, நல்ல வேலை தப்பிச்சிட்டியா. தலைப்பிள்ளை இல்லை. நான் கடைக்குட்டி, எங்கள் வீட்டம்மாவும் கடைக்குட்டி. ரொம்ப சிம்பிள். நீ தலைப்பிள்ளையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னுடைய சாபம் நீங்க முடியாது. அவர் தலைப்பிள்ளையா பிறந்து என் தலைப்பிள்ளையா பிறந்து என்னுடைய சாபத்தை நீக்கினாருங்கிற விசுவாசத்துக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க தப்பிச்சிருவீங்க. எனக்காய் பலியானார். அல்லேலூயா. இந்த பலியான பிறகுதான் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உன்னை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். என்ன செய்யறாரு? நான் கடைக்குட்டி, என் வீட்டம்மா கடைக்குட்டி. நான் இயேசு கிறிஸ்துவில புதுசாக பிறந்துட்டேன். நான் இப்போ என்ன ஆகிட்டேன்? தலைப்பிள்ளை ஆகிட்டேன். தலைப்பிள்ளைக்கு என்ன அர்த்தம்னா, அல்லேலூயா, தலைப்பிள்ளைக்கு என்ன அர்த்தம்னா அவன் வச்சிருக்க எல்லா சொத்து சுதந்திரம் எல்லாம் யார் கையில் வரும்? தலைப்பிள்ளை கையில் வரும். அவன் தான் சரி. யார்? செபியா, நீ 10 ரூபா இருந்தால் நீ 1 ரூபா வச்சுக்கோ, நீ அந்த 50 ரூபா வச்சுக்கோ, நீ 100 ரூபா வச்சுக்கன்னு பிரித்து கொடுத்தது யார் தெரியுமா? அந்த தலைப்பு. அவன் தான் அதிகாரம். ஆடு மாடுகள் எல்லாம் அவன் கைக்கு வந்துடும். சொத்து சுதந்திரம், அவன் சுதந்திரம், தகப்பனுடைய சுதந்திரம் மாதிரி யாருக்கு வந்துடும்? அதுக்கப்புறம் 12 பிள்ளைகள் இருக்கு. 12 பிள்ளைகளையும் ஆளுகிறது அந்த அந்த ஒரு மனுஷன் தான். யாரு? தலைப்பிள்ளை. ஒரு கல்யாணம், ஒரு எது வந்தாலும் அவன் மூத்தவன் வராமங்க எதுவுமே நடக்காது.
அவர் வந்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல. வந்து கால் மேலே கால் போட்டுட்டு கொட்டாய் விட்டுட்டு அப்படி மேலே மேலே அப்படி கையை வச்சுட்டு போவார். அவ்வளோதான். கையை எதுக்கு வைக்காரு? ஆசீர்வதிச்சுட்டு அப்படின்னு போயிடுவார். அதுக்கு தான் அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பட்டு போயிடுவேன். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தான் பழைய ஏற்பாட்டில் அப்படிலாம் இருந்தது. இந்த புதிய ஏற்பாடு வந்த உடனே நான் தலைப்பிள்ளையாய் பிறந்து இயேசு கிறிஸ்துக்கு உரியவை போல எனக்கு ஆயிட்டு. சொல்லுங்க, எனக்கு ஆயிட்டு. இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் யாருக்கு வந்திருக்கு? எனக்கு வந்துட்டு. நீங்க எதை விசுவாசிக்கணும்? நான் என் சாபத்தை நீக்கி இயேசு தலைப்பிள்ளையாய் பிறந்து தலைப்பிள்ளை சாபத்தை நீக்கி என்னை தலைப்பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய சுதந்திரத்தின் பாத்திரத்தின் பங்காய் என்னை மாற்றினார். அல்லேலூயா. என் முகம் என்ன போல பாலிஷா இருக்கு. சரி, அல்லேலூயா. இப்போ நான் வாசிக்க மாதிரி வாசிக்கணும். என்னையும் குழப்பிடக்கூடாது. நீங்கள் வாசிக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. 89வது சங்கீதம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறேன். தேவனாகிய நான் தாசனாகிய உங்க பேரை போட்டுக்கிடுங்க. நல்ல காலங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தல வாசிக்கணும். இது இப்படி வாசிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். யாருக்கு? இல்லை, தலைப்பிள்ளையாய் பிறந்து தலைப்பிள்ளை சாபங்கள் அவர் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் தலைப்பிள்ளையாய் பிறந்தவர்களுக்குரிய ஆசீர்வாதம். இது யாரு? தாவீது யாரு? தலைப்பிள்ளை. ஆபிரகாமின் குமாரனும் மத்தேயு 1:1. ஈசாக்கா கல்ல கொண்டு எரிஞ்சிருவாங்க இருந்து. தாவீது 1:1 என்ன எழுதிருக்கு? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் இயேசு கிறிஸ்துவின் வம்சத்துல யார் தலைப்பிள்ளை? இயேசுவின் வம்சத்துல யார் தலைப்பிள்ளை? இயேசுவின் தலைப்பிள்ளை யாரு? என்ன ஏன் மண்டே பட்டியா உடைக்கிய? ஆபிரகாமுக்கு 14வது தலைமுறை யாரு? தாவீது. அதால இயேசு கிறிஸ்து. ரைட்டு, கவனிங்க. ஆபிரகாமின் 14வது தலைமுறை யாரு? தாவீது. தாவீதின் 14வது தலைமுறை யாரு? இயேசு. இயேசுவோட 14வது தலைமுறை யாரு? நம்ம தான். நான் மட்டுமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தலைப்பிள்ளைகள். நான் சொல்லுது புரியுதா? இது முதல் இன்றையிலிருந்து பிரசன்னாக்கு முந்திரி கொட்டை என்று வைக்கப்படும். ரைட், செல்லுது அழுதாலும் அழுதுறப்படாத. ரைட், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிக்கங்களா. ஆபிரகாமின் குமாரனும் அல்லேலூயா குமாரன் அல்லேலூயா தாவீதின் குமாரனும் இயேசுவின் குமாரனும் ஆகிய வம்ச வரலாறு. இயேசுவின் குமாரன் தலைப்பிள்ளை. யாரெல்லாம் இயேசு எனக்காய் பலியானார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முதற் பேரான குமாரன். முதற் பேரான குமாரன் யாரு? தலைப்பிள்ளைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அந்த முதற் பேரான குமாரனுடைய ஆசீர்வாதங்கள். இப்ப வாசிக்க போறது என்ன அர்த்தம்? முழிக்க கூடாது. தலைப்பிள்ளைக்கான ஆசீர்வாதம். யார் தலைப்பிள்ளைக்கான ஆசீர்வாதம்? இயேசு கிறிஸ்துவின் தலைப்பிள்ளைக்கான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் யாருக்குரியது? நமக்குரியது. அதுதான் வாசிக்க போறேன். இப்போ என்ன வாசிக்கணும்? தேவனாகிய நான் என் தாசனாகிய உங்க பேரை போட்டுக்கிடுங்க.
ராமேவ என்ன சொல்லுதோ தெரியுது, எண்ணத்தை போட்டு மண்டைய உடைக்கியோ. ரைட்டு, தாசன் ஐயா உங்க பேர் போட்டுக்கிடுங்க. அல்லையா, கண்டுபிடித்தேன். யாரை கண்டுபிடிச்சாரு? நம்மள என்ன செஞ்சிருக்காரு? தாசனா என்ன செஞ்சிருக்காரு? கண்டுபிடித்தார். நம்ம பிள்ளையா என்ன செஞ்சிருக்காரு? முதல் பேரன குமாரனாய் கண்டுபிடித்திருக்கிறார். அடுத்தால அவனை என் பரிசுத்த ஸ்தலத்திலே என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னை அவர் என்னை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அபிஷேகம் பண்ணினார். அவர் கை என்னோடு உறுதியா இருக்கும். அவர் புயம் என்னை பலப்படுத்தும். சத்துரு என்னை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் என்னை ஒடுக்குவதில்லை. அவர் சத்துருக்களை எனக்கு முன்பாக மடங்கடித்து என்னை பகைக்கிறவர்களை வெட்டுவார். நல்ல கவனிக்க. ஏன் என்ன என்னெல்லாம் போட்டிருக்கிறத கவனிமா வாசிக்கிறத கவனிக்கணும். உங்களுக்கு சொந்தமாய் வாசிக்கிறேன். இது தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் சிலுவை வழியா நமக்கு வந்தது சேரும். அது சேரணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு வாசிக்கிட்டு இருக்கேன். நான் வாசிக்கிறத கவனமாய் கேட்டு நீங்களும் உங்களுக்கு உறுதியாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என் கையை 24 என் உண்மையையும் என் கிருபையையும் என்னோடு அவர் உண்மையையும் அவர் கிருபையையும் என்னோடு இருக்கும். அவர் நாமத்தினால் என் கொம்பு உயரும். என் கையை சமுத்திரத்தின் மேலும் என் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பார். அவர் என்னை நோக்கி நான் அவரை நோக்கி நீர் என் பிதா என் தேவன் என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவேன். நான் அவர் என்னை என் முதற் பேரனானும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்த்துவார். அப்படிதான் வாசிக்க முடியும். உயர்த்துவார். அவர் கிருபை என்றென்றும் எனக்காக காப்பார். அவர் உடன்படிக்கை எனக்காக உறுதி பண்ணப்படும். என் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். என் ராஜசனம் வானம் உள்ள மட்டும் நிலை நிற்கும்படி செய்வார். கொஞ்சம் கஷ்டம் நான் வாசிக்கிறதுக்கு. தாவீதுக்கு சொன்னதை எனக்கு சொந்தமா நான் வாசிக்கேன். அவருக்கு உள்ளதை எனக்கு வரும். நான் முதல் பேரன குமாரனாய் பிறந்தோம்னா எனக்கு வந்துடும். அவ்வளவு. அல்லேலூயா. உனக்கு ஆடு மாடுலாம் கிடைக்காது. ஆவிக்குரிய அபிஷேகம், ஆவிக்குரிய வல்லமை, ஆவிக்குரிய தெளிவுகள் வந்து நீ அந்த உலகத்தை ஆள மாட்ட. அல்லையா, உலகத்தை ஆளுகிற சக்தியை ஆளுவாய். நேற்று நான் விசுவாசம்னா என்னன்னு மனசுல வச்சேன். அல்லையா, காணப்படாத காரியங்களை சொல்லுகிறது சத்தியம். சொல்லுங்க. அதை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். எது விசுவாசம்? காணப்படாதவைகளை சொல்லுதான் என்னது? சத்தியம். அந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறது தான் என்னது? விசுவாசம். நீங்க இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தாவீதுக்கு கொடுத்த எல்லா காரியமும் ஆவிக்குரிய தன்மையில நீங்கள் இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் பேரன குமாரனாய் பிறந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் பூரா உங்கள்கிட்ட வந்து தங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இது யாராவது ஒரு ஆள் வாசிக்க முடியுமா? திக்கினாலும் வாசிங்க, அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம். யாரோ ஒரு ஆள் மட்டும்தான் வாசிக்க முடியும், நேரம் இல்லை.
அவர் பரிசுத்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணினார். அவர் கை என்னோடு உறுதியாய் இருக்கும். அவர் புயம் என்னை பலப்படுத்தும். என் சத்துரு என்னை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் என்னை ஒடுக்குவதில்லை. ஆமென். என் சத்துருக்களை எனக்கு முன்பாக என்னை வெட்டுவார். அவர் உண்மையும் அவர் கிருபையும் என்னோடு இருக்கும். அவர் நாமத்தினால் என் கொம்பு உயரும். அவர் என் கையை சமுத்திரத்தின் மேலும் என் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பார். அவர் என்னை நான் அவரை நோக்கி நீர் என் பிதா என் தேவன் தேவன் இரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவேன். நான் அவருக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவார். என்னை அவருக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவார். அவர் கிருபை என்றென்றைக்கும் என்னை காக்கும். அவருடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படும். என் சந்ததி நிலைத்திருக்கும். என் ராஜஸ்தானம் வானம் உள்ள மற்றும் நிலைத்திருக்கும். நிலை நிற்கும்படி செய்வார். அல்லேலூயா. செய்வேன். நீங்கள் வீட்டில் போய் திரும்ப ஒரு தடவை வாசிக்கிடுங்க. இதை திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு பலன் கிடைக்கும். யாருக்கு நான் முதற் பேரான குமாரனாய் பிறக்கணும், என்னைக்கு பிறக்கணும்? ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவுக்கு குமாரனாய் பெற்று அவருடைய அதிகாரத்தை நான் பெற்று நான் தேசத்திலே அவர் அதிகாரத்தை செலுத்த வேண்டும். மனுஷர் மேலே அல்ல. நமக்கும் மனுஷனுக்கும் யுத்தம் கிடையாது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல. யாரோடு போராட்டம்? பொல்லாத ஆவிகளோடு போராட்டம். ஆமென். அந்த ஆவியோடு போராடி நாம் ஜெயிப்பதற்காக நான் முதற் பேரான குமாரனாய் பிறக்க வேண்டும். சகல அதிகாரத்தையும் நமக்கு தருவார். அல்லேலூயா. அது பண்றது மட்டுமல்ல, அவர் நம்மோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்னா, இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணுகிறார். இரத்தத்தினாலே என்னன்னா, இரத்தம் என்பதுக்கு அர்த்தம் என்னது? பலி. அவர் பலியினாலே என் பாவத்திற்காய் அவர் பலியாகி என்னை மீட்டார் என்பதை நெதம் நீங்க நினைக்கணும். நெதம் உங்களுக்கு அறிக்கை செய்யணும். என்ன உடன்படிக்கை? சாபத்தின் தண்டனை என்னை வேதனைப்படுத்துகிறது. என்னது? எதுவரை வேதனைப்படுத்துகிறதுனா, எனக்கோட உடன்படிக்கை நினைவு கூறாதவரை என்ன செய்யுது? என்னை வேதனைப்படுத்துகிறது. அந்த சாபத்தின் தண்டனையை பலியாகி என் தண்டனையை ஏற்றுக்கொண்டு என்னை மீட்டுக் கொண்டாருங்கிற விசுவாசித்து நான் என்னைக்கு அறிக்கை செய்கிறேனோ அதுவரை என்னை அதை துன்பப்படுத்துகிறது. எது வழியாக துன்பப்படுத்துறது? என் சுவாபத்தின் வழியாய், இரத்தத்தின் அணுக்களின் வழியாய், நான் பார்க்கிற பார்வையின் வழியாய், ஐம்புலன்களின் வழியாய், மாம்சத்தின் கிரியைகள் மூலமாய், இந்த உலகத்தின் சக்திகளும் பேசாசின் கிரியைகளும் என்னை அந்த தண்டனைக்கு உட்படுத்துகிறது. நான் ஒரு கோமாளி. யான்னு கேட்டா, இந்த தண்டனை நான் சுமக்க அவசியம் இல்லை. நானே வேசித்தனம் பண்ணியிருந்தாலும் அந்த தண்டனை எனக்கு உண்டு. ஆனால் அந்த வேசித்தனம் பண்ணதுக்கு உண்டான தண்டனையை தேவன் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற விசுவாசிக்கும் வரை நான் என்ன அனுபவிக்கணும்? தண்டனை அனுபவிச்சுட்டே தான் இருக்கும். என் கண்ணு குருடா இருக்கு. அநேக கிறிஸ்தவனுடைய கண்ணு குருடா இருக்கு. அவன் தண்டனையை அவர் அனுபவிச்சிட்டாரு. ஆனா இவருக்கு தெரியல. அல்லேலூயா. தெரியல. ஒரு வீட்டில் ஒரு வயசான பாட்டி, திருமலாவத் பாட்டி, மாமா வெளிநாட்டில் இருக்கார். அங்கேருந்து ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு செக்காக அனுப்பிக்கிட்டே இருக்கார். உங்கள் பாட்டி என்ன செய்து ஒவ்வொரு செக்காக என் மாவன் எழுதுன லெட்ரு வாசிக்கலாம் தெரியாது, செவரில் ஒட்டி 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 வச்சுட்டு
அவர் அனுப்பின இதுக்கு திருமலாபுரத்தில் பாதி இடத்தை வாங்கிடலாம், அவ்வளோ செக்கு அனுப்பிட்டார் மாமனார். ஆனால் இந்த பாட்டிக்கு அடுத்த வேளை கஞ்சி குடிக்க துட்டில் சின்ன மாமாவை பார்க்கவா பெரிய மாமாவை பார்க்கவான்ட்டு இருக்கு. திடீர்னு மாமா அங்கே வந்துட்டு தான் சொல்லிட்டேன், வெளிநாட்டு மாமா திடீர்னு வந்துட்டு இந்த ஏம்மா துட்டு ஒரு 10 பைசா இல்லையே, எனக்கு டீ வாங்கிட்டு வரணும். அந்த அந்த ஹோட்டல் பேர் என்ன பேர்? அந்த ஹோட்டலில் ஒரு ஹோட்டல் இருக்கலாம், டீ கடை பேர் தெரியலையா? அந்த ஹோட்டலில் போய் ஒரு டீ வாங்கிட்டு வர்றதுக்கு 10 ரூபா இல்லைம்மா இல்லைப்பான்ட்டு இருக்கு. நீ இப்போ தான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்க, உனக்கு ஒரு டீயாவது வாங்கி கொடுக்கணும்னு பார்க்கேன். அட பாதே டீ அம்மா, இவ்வளோ நாள் நான் ரூபா அனுப்புனது பூரா என்ன செஞ்சேன்? வீட்டில் வந்து பார்த்தா வீடு முழுக்கும் செக்க பூரா ஒட்டி ஒட்டி வச்சிருக்கு. நம்மளும் அப்படிதான் செக்க பூரா நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதுல எழுத்து என்னன்னு நமக்கு என்ன செய்யல தெரியல. ஐயா என்னுடைய தாத்தாவுடைய சுவாபம் எனக்குள்ள இருக்கு, சுவாபத்தை தேவன் சுமந்துட்டார், இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறல, செக்க ஒட்டி வச்சிருக்கேன். தாத்தாவுடைய வியாதி என்கிட்ட இருக்கு, முன்னோர்களுடைய சாபத்தின் உண்டான தண்டனை என்கிட்ட இருக்கு. ஆனா தண்டனையை சுமந்து கொண்டாருங்கிற அந்த எனக்கு தேவனோடு ஒப்புரவாக்கினாருங்கிறத, பலியானாருங்கிறத நான் விசுவாசிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. மாமாவுக்கு எப்படி இருக்கும்? வெளிநாட்டில இருந்து வந்த மாமாவுக்கு அம்மாவை பார்த்தோன்னா இவ்வளவு நாள் பட்னியா கிடச்சிருக்கியம்மா, செக்க அனுப்பியும் போல செக்க போறது செவரில் ஒட்டி ஒட்டி வச்சிருக்கிய. தாவீதையாட்ட எத்தனையோ லட்சங்கள் பழங்க தான் செஞ்சிருக்கு, திடீர்னு ஒரு 10 லட்சத்தை கொடுத்து என்ன சொல்லுங்க பார்ப்போம். எண்ணிருக்கா? என்ன அவர் இல்ல, நான் உங்களை சொல்ல காரணம் யாருனாலும் இப்போ காலை பிரதர் ஜெயிக்காரு எண்ணிடுவாரான்ட்டு, அவராலுமே எண்ண முடியாது. எங்க அம்மா பென்ஷன் வாங்க 1000 ரூபா. எங்கள் அப்பா வேலை பார்த்தது 200 ரூபாய்க்கு தான், தாசில்தார் வேலை 200 ரூபாய்க்கு தான் வேலை பார்த்தது. ஆனால் இவளுக்கு பென்ஷன் 1000 ரூபா. நாங்கள் போய் பேங்க்கில் போய் நான் ரூபா எடுக்க போவேன் 1000 ரூபாய். அவன்கிட்டே சொல்லிடுவேன் 10 ரூபாயா கொடுத்துருன்னு. 1000 ரூபாய்க்கு ஒரு கெட்ட தூக்கி அப்படி வச்சிருவான். உடனே எதுக்கு உடையில நம்ம 10 ரூபாய் வெள்ளைங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்டா போதும். இன்னும் சொல்ல இருக்கலாம் கால்பட்டி, அந்த கால்பட்டிக்குள்ளே தான் அந்த ரூபாயை வைப்பா. உடனே நம்ம வெளியே டீ குடிக்க போகும்போது சினிமா போகணும்னா வறுவர்னு போய் ஒரு மாட்டை ஒட்டிக்கிட்டு நம்ம அவனை வச்சு என்னவும் தெரியாது முடியாது. இல்லை என்ன தெரிஞ்சாலும் எத்தனை இதுதான் எண்ணம் 58 59 மறந்து போவோம். அடுத்தால 1 2 3 4 28 29 யாரோ எவனா அப்படின்ட்டு அங்கே மறந்து போவோம். என்னைக்கு என்ன இதுதான் பிரச்சனை. இதுதான் நம்மளோட பிரச்சனையா தான். என்னன்னு கணக்கு வழக்க தெரிய மாட்டேங்குது. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. எதனால? பலியினால. என்ன உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தம்? எக்ரிமெண்ட். நான் உனக்கும் எனக்கும் என்ன செஞ்சிருக்கேன்? எக்ரிமெண்ட். என்ன எக்ரிமெண்ட்? பலியினால் உன் சாபத்தை நீக்கினேன். நீ அந்த பலிக்குண்டான தண்டனை இந்த பூமியில சுமப்பது இல்லை. தாவீதுக்குள்ள ஆபிரகாமுக்குள்ள தாவீதுக்குள்ள ஆசீர்வாதம் முறை யாருக்கு வரும்? உனக்கு வந்துடும். இதை விசுவாசி அது உனக்கு வரும். அல்லேலூயா. வாசிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 27 28 வாசிங்க. மூடியாச்சா? தெளிவா சொல்லுது. பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் மகா எந்த ராஜா நீங்க மட்டும் பிரதமர் நினைச்சிடக்கூடாது, பிரம்மன் நினைச்சிடக்கூடாது. இந்த பூமியில அநேக ராஜாக்கள் உண்டு. எத்தனை ராஜாக்கள் உண்டு? ஏகப்பட்ட ராஜாக்கள் உண்டு. மதத்தை வச்சு ஆளுகிற ஒரு ராஜா இருக்கிறான். குடி போதை சூதாட்டம் அதுக்கு ஒரு ராஜா அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கா ஒருத்தி. யாரு?
கல்வியை வச்சுக்கிட்டு இருக்கா. நான் இந்த படிப்பை கண்டோடனே என்னையும் சொல்லிடு, அம்மாட்ட சொல்லிடு, தாத்தாலாம் படிப்பெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அதனால ரொம்ப படிக்கிறேன். நான் படிப்பு வேண்டான்னு சொல்லலை, படிப்பு அவசியம்தான். ஆனால் படிப்பை விட இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறேன். தெரியுதா? படிப்பு அவசியம். அதுக்காண்டி படிப்பை போட்டு அப்படி பிடிச்சிக்கிட்டுலாம் கிடக்கக்கூடாது. பிள்ளைகள் ரொம்ப சங்கடப்படுத்திருக்காங்க இப்போ உள்ள ஆட்கள். அது இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? பேபிக்கு சயின்ஸ் தான் வரும், விஞ்ஞானம், இந்த இயற்கை, அந்த என்னது சயின்ஸ் வரும். அங்கே சயின்ஸுக்கு சீட்டு கிடைக்காது. நீ அங்கே போய் கணக்கு தான் படிக்கணுங்கிறது. கணக்குக்கும் இவளுக்கும் சம்மந்தமே கிடையாது. உடனே இவ்வளோ உட்கார வச்சு படிக்க வச்சு என்ன படி இவ்வளோ மார்க் தான், அவளுக்கு பிடிக்காத வராத. அது பெரிய சங்கடம். இந்த பையங்க படிக்கிறது ரொம்ப சங்கடம். யாரை கட் பண்ணிட்டாங்க, ரொம்ப சங்கடம். பிடிக்காத பாடத்தை போய் படிக்க வச்சு, இன்ஜினியரிங் தான் அவனுக்கு பிடிக்கும், நீ டாக்டருக்கு படிங்கிறது. டாக்டருக்கு படிக்கிறவனை போய் இன்ஜினியரிங் படிங்கிறது. அவன் என்ன மண்டையில் இருக்க அதானே படிப்பான். அவனை வீட்டில் கொண்டு வந்து அவனை உட்கார வச்சு படி 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 அப்படிலாம் போகக்கூடாது. கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆமென். படிப்பு அவசியம். நான் யாரு, இந்த உலகம் என்னது, இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிறது நமக்கு தெரியறதுக்காக, உலக ஞானம் கொஞ்சம் தெரியறதுக்காக என்ன செய்யணும்? படிப்பு அவசியம். ஆனால் படிப்பு தான் முக்கியம் கிடையாது, உழைப்பு அவசியம். உழைப்பு தான் முக்கியம் கிடையாது. படிப்பு உலக ஞானத்தை தெரிந்து கொள்ள மட்டும்தான். ஆனால் பிழைக்கிறது யாரால? தேவனால. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்போ இப்படி பேசலாம், எத்தனை பேருக்கு ஆமாங்களா? ரைட், வாசிக்க. அடுத்தால என்ன இருக்கு? 27வது வசனம். அநேக ராஜாக்களை பார்க்கிலும் உயர்த்துவேன். எப்படி உயர்த்துவாரு? இப்போ ஒரு விவரமா சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஒரு விக்கிரகம், நீங்க இந்த இதை காசி தர்மம் போனீங்கன்னா போதும். ஒருத்தன் 30 வயசு இருக்கும், அவனுக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கும், 2-3 பிள்ளைகள் வேற இருக்கும். அவன் 15 வயசு பிள்ளைய கட்டிடுவான். நிறைய நடக்கும். நடந்து மட்டுமில்ல, உடனே சண்டை வந்துட்டுதா, ஒன்று அறிவதைய டக்கு டக்குன்னு அறா குடி சாவு. அப்படி ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு ராஜாக்கள் ஆளுறான். அல்லையா? இந்த அரசியலில் ஒரு ராஜா ஆள்றான், சினிமா போதையில் ஒரு ராஜா ஆள்றான், குடி போதையில் ஒரு ராஜா. இதெல்லாம் ஒவ்வொரு தூதர்கள், இந்த லூசிபேரின் ஆவி ஒவ்வொரு பிரிவாக என்ன செஞ்சிருக்கு? பிரித்து விட்டுருக்கு. லட்சுமிக்கு என்னது? பணத்தை கொடுக்குற லட்சுமி, படிப்பை கொடுக்குற சரஸ்வதி, துட்டை கொடுக்குற வெங்கடாசலபதி, காற்று, அக்னி, நிலம், தண்ணீர், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. வாயு பகவான் வாயுவை பிடிச்சி நிப்பாட்டிடுவார் அப்படின்லாம் சொல்லி நமக்கு கதை விட்டாங்க. அல்லையா? அதை பூரா கட்டுவதற்கு நமக்கு என்ன கொடுக்குறாராம்? அதிகாரம் கொடுத்துக்கிறார். அவங்கள விட நம்மளை என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறோம். அதனால தான் அந்த ராஜாக்கள் அப்புறம் அல்லையா, நேபுகாத் நேசரானாலும் சரி, அல்லையா, அந்த பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா ராஜாவையும் இஸ்ரவேல் ஜனங்களாகிய தீர்க்கதரிசிகள் ஜெயித்தார்கள். நேபுகாத் நேசர் மாதிரி கொடுமையான ஒருத்தன் கிடையாது. தகப்ப முன்னாலேயே மகனுடைய கண்ணை குத்தி எடுக்கான். எவ்வளவு பெரிய கொடுமையானவன்! கண்ணை 2 குத்தி தூர எடுக்கான். ஒருத்தனை சிங்கத்தில் தூக்கி போடக்கூடிய அளவுக்கு அவன் மனசுல என்ன இருக்கு? கொடூரம் இருக்கு. அந்த கொடூரத்துல தீக்குள்ள தூக்கி போடக்கூடிய கொடூரம் இருக்கு. அவனையும் சந்திக்க, அவன் முன்னால உயர்த்த ஒரு தானியேலை எழுப்புகிறார், ஒரு சாத்ராக் மேஷாக்கை எழுப்புகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ராஜாக்களுக்கு மேல நம்ம என்ன செய்யறாரு? உயர்த்துகிறார். 27வது வசனம் என்ன சொல்லுது? 28 காப்பேன் எந்த பலியின் உடன்படிக்கை நீங்க எப்ப போனாலும் மனம் திரும்பி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றீங்கன்னா தண்டனை பெற மாட்டீர்கள். அடுத்தால நிலைத்திருக்கிறோம். ஆமென். அவன் சந்ததி என்னைக்குமே நிலைத்திருக்கும். 3 சந்ததிக்கு அப்புறம் அவன் இடமே காலியா போயிடும்.
3 சந்ததியும் ஒரு ஒருத்தனுடைய அல்லது சொத்து கிட்டு எல்லாமே 3 சந்ததியும். அதுக்கு அடுத்த உள்ள சந்ததி பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடும். ஆனால் நம்முடைய சந்ததி தலைமுறைக்கு நிற்கும். நம்ம யார் சந்ததி? ஆபிரகாமின் குமாரர்கள். நம்ம யாரு? ஆபிரகாம் எத்தனை வருஷத்துக்கு முந்தி உள்ளவர்? 4000 வருடங்கள். அவங்க சந்ததி தான் நம்ம. இயேசு கிறிஸ்து ஒரு பரிதவிக்கிறார். ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இந்த கூனியான சிறிய நான் என்ன செய்யக்கூடாதா, குணமாகக்கூடாதா? எந்த ஆபிரகாம்? ஆபிரகாமுக்கே தெரியாது இவ அப்படி ஒரு மவா இருக்கான்னு. இவளுக்கும் தெரியல ஆபிரகாம் தான் நம்ம குமார தகப்பன். ஆண்டவர் சொல்லுதாரு, ஆபிரகாமின் சந்ததின்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு வந்துட்டுது, நீ இன்னும் கூனியா இருக்கிய, வா உன்னை குணமாக்குகிறார். அதுக்குள்ள பரிசேர் சதிசேர்லாம் என்ன கோபம் தெரியுமா? நீங்கள் ஓய்வு நாளில் நீ எப்படி குணமாக்க முடியும்? ஓய்வு நாளில் வேலை இது வேலையா? ஓய்வு நாளில் வேலை பார்க்கப்படாதுங்க. நீ மற்ற நாள் என்னைக்குனாலும் போய் செஞ்சுட்டு போ. உடனே தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் வீட்டில் 2 கழுதை வளர்க்க, கழுதை வந்து குளத்துல இருந்து தொழுவில் விழுந்தா நீ என்ன செய்யாமல் இருப்பியா? தூக்கி விடாமல் இருப்பியா? அது வேலை தானே. அதே மாதிரி ஆபிரகாமின் குமாரத்தி நீ கூனியாக இருக்கா, நான் ஏன் குணமாக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கார். அல்லையா? ஆனால் யூதர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாட்டு கூட வைக்க மாட்டாங்க, தண்ணி கூட வைக்க மாட்டான். முதல் நாளே வைக்கிற தண்ணி வைக்கதான். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கிட்டே போக மாட்டான் தேவனை தொழுதை தவிர. ஆனால் செய்கிறது புறம் பயங்கர ஐக்கியத்தனங்கள். அதனால் இந்த காரியங்கள்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் தேவனுடைய உடன்படிக்கை ஆகிய பலிக்கு உட்பட்டீங்கன்னா தேவன் கிருபையாய் இறங்கி உங்கள் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதத்தை புற சொல்லி முடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. திரும்பி 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அபிஷேகம் பரிசுத்த ஸ்தலத்தில் அவனை அபிஷேகம் பண்ணினார். அவர் கை நம்மோட உறுதியாக இருக்கும். அவர் புயம் என்னை பலப்படுத்தும். சத்ரு நம்மை நொறுக்குவதில்லை. நியாயக்காட்டின் மகனாகிய மகன் என்னை ஒடுக்குவதில்லை. சத்துருக்களை எனக்கு முன்பாக மடங்கடிப்பார். அவர் பகைக்கிறவர்களை வெட்டுவார். உண்மையும் கிருபையும் என்னோடு இருக்கும். அவர் நாமத்தினாலே என் கொம்பு என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். என் கையை சமுத்திரத்தின் மேலும் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பார். நான் அவரை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவேன். நான் அவனை எனக்கு முதல் பேரனாவனும் பூமியில் உள்ள ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனுமோ ஆக்குவேன். அவர் கிருபையை என்றென்றைக்கு நம்மளோடு வைத்து காப்பார். அவர் உடன்படிக்கை எனக்காக என்ன செய்யப்படும்? உறுதி பண்ணப்படும். என் சந்ததி எப்பவுமே என்ன செய்ய? நிலைத்திருக்கும். ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் எனக்குள்ள என்ன செய்ய? நிலைத்திருக்கும். இந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு நான் முதற் பேரன குமாரனாய் பிறந்து அந்த புதிய உடன்படிக்கையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.